எங்க ஊர்ல எங்களுக்கு மாசி மகம் திருவிழா தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேர் திருவிழானா நாங்க ரொம்ப ஹாப்பியா இருப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல். இன்னைக்கு நம்ம மாசி மக திருவிழாவுக்காக வந்திருக்கோம். எங்க ஊர் விருத்தாச்சலம் விருத்திகீஸ்வரர் ஆலயம் காசியை விட வீசம் பெருசுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆலயத்தோட மாசி மக திருவிழாவுக்கு வந்திருக்கோம். வாங்க, நீங்களும் ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் மிக சிறப்பா இருக்கும். 2வது தேர் போயிடுச்சு, இப்ப 3வது தேர் காட்டு புதுமா தேர் வந்து கிளம்பிட்டு இருக்கு பாருங்க. மொத்தம் 5 தேர். இதுல நம்ம வந்து 3வது தேர் பாக்குறோம். 2 தேர் போயிடுச்சு. இது வந்து காசியை விட வீசம் பெருசுன்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் வரலாறுலாம் நான் உள்ள போயிட்டு உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் கண்டுக்கலிங்க. வாங்க போலாம். இக்கோயில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில் ஆகும். இந்த கோயில் அப்பர், ஞானசம்பந்தர், சுந்தரனார் ஆகிய புலவர்களால் பாடப்பெற்ற சிவ ஆலயம் ஆகும். இங்குள்ள மணிமுத்தாற்றில் இறந்தவர்களின் அஸ்தியை கரைத்தால் அது கல்லாக மாறி இங்கே தங்கி விடுவதாக ஐதீகம். அதனால் இறந்தவர்களின் அஸ்தியை இங்கு கரைப்பார்கள். இங்குள்ள கோயிலில் முருகன் 28 லிங்கங்களை அவரே அமைத்தார் என்பதும் ஒரு ஆன்மீக வரலாறு. மிகவும் சிறப்புற்ற கோயில் இது. இங்குள்ள வன்னி மரத்திலிருந்து இலைகளை பறித்து விபசித்த முனிவர் இந்த கோயிலை கட்டும் திருப்பணிக்கு சம்பளமாக பொற்காசுகளாக அந்த இலைகள் மாறியதாக கூறுவார்கள். வாங்க, தேர் எல்லாம் இப்போது 4 தேர் வந்து நின்றுடுச்சு. நம்ம இன்னும் வந்து ஒரு தேர் இருக்குது, அதை பார்க்கலாம். கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ அங்கே வந்துட்டு நம்ம கோவிலில் அவ்வளோவா கூட்டம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தேர் இங்கே இழுக்கிறப்போ மக்கள் எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க. அதனால் நான் ஒவ்வொன்றா உள்ளே என்ன நடக்குது, எந்தெந்த கோவில் எந்த பிரகாரம்னு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கோயிலுக்குள்ளே போயிட்டு சொல்கிறேன். வாங்க போகலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு முறை வந்து பார்க்கணுன்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த விருத்தாச்சலம் விருத்திகீஸ்வரர் ஆலயத்திற்கான ரூட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக வந்து பாருங்கள். காசியை விட வீசம் பெரிதான இந்த கோயில் மிகவும் பழமையானது. அதனால தான் இதுக்கு முதுகுன்றம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. அதை விட காசியை விட வீசம் பெரிது என்பதனால் விருத்தகாசி என்ற ஒரு மற்றொரு பெயரும் உண்டு. நீங்கள் வந்து படித்து பாருங்கள், கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் அடிக்கடி வருஷம் வருஷம் இந்த தேர் நடக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுவோம். நம்ம ஊர் கோயில் இல்லைங்களா, வாங்க போகலாம். இது வந்துட்டு விருத்தாம்பிகை சன்னதி, அம்மன் சன்னதி. மூலவர் அங்க இருக்காரு. நம்ம மூலவர் கிட்ட போறப்ப காட்டுறோம். அப்படியே சுத்தி எல்லாத்தையும் உங்களுக்கு கோயில காமிக்கிறோம், பாருங்க. நாளைக்கு வந்து மாசி மகத்துல வந்துட்டு முன்னோர்களுக்கு திதி கொடுப்பாங்க, மூத்தோர்களுக்கு திதி கொடுப்பாங்க. அது வந்து மணிமுத்தாற்றங்கரையில நடக்கும். அந்த நிகழ்ச்சியும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வந்துட்டு இந்த 5வது தேர் பாக்குற வரைக்கும் நம்ம கோவிலை சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க பாருங்க, அடிக்கடி வர கோயில் தான், ரெகுலரா வந்துட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு மாசி மகம் அதுவுமா இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஒரு வைப் வந்து சூப்பரா இருக்கு. அட்மாஸ்பியரே நல்லா இருக்கு. மக்கள் இவ்வளவு கூட்டத்தோட கோயிலை பாக்குறப்ப உண்மையாவே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் கோயிலோட வந்து என்ன சொல்றது, நிகழ்ச்சி நடக்கிறது, கலை நிகழ்ச்சி நடக்கிறது. டெய்லி சாமியை பத்தி சிவபுராணம், பரதநாட்டியம் நடந்துச்சு. சோ ரொம்ப சிறப்பா இருக்கும். மக்கள் வந்து இங்க ஈவினிங் வந்து உட்காந்துட்டு நல்லா டைம் பாஸா இருக்கும், ஜாலியா இருக்கும். இன்னைக்கு வந்து சிவபுராணம் நடந்துட்டு இருக்கு. 9வது நாள் திருவிழா. அப்படியே பாருங்க. சாமிக்கு அலங்காரம் பண்ணி கூட கொண்டு போவாங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எங்க கோவில் வந்து எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. நைட் வந்து அந்த லைட் வெளிச்சம்லாம் டெக்கரேஷன் எடுத்து வச்சிருக்கோம். நைட் கிளிப் தனியா இருக்கு, நான் காமிக்கிறேன். அப்படியே பாருங்க, எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே எவ்வளவு பூ அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த போர்டெல்லாம் கோயில் வந்து திருவிழா கோலம் கொண்டிருக்கும் அந்த அளவுக்கு. எல்லா கோவில்லையும் இங்க வந்துட்டு மூலவர் இருக்காருங்களா, மூலவருக்கு ஆப்போசிட் நந்தியம் பெருமாள் இருக்காரு. வாங்க நம்ம கும்பல்லாம். இது வந்து 100 கால் மண்டபம். இங்கேயும் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. மணி மேல காமியா டெக்கரேஷன். விளக்கு போடலாம். இந்த மாதிரி விளக்கு போட்டு அவருக்கு நீங்க பூ அருகம்புல் சாத்துறப்போ அவ்வளவு பலன் கிடைக்கும். இது வந்துட்டு ஆன்மீக வரலாறு. கண்டிப்பா உங்களால முடிஞ்சது ஒரு நெய் விளக்கு போடுங்க, நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும். ஆழத்து விநாயகர் போறோம். முருகருக்கு எப்படி 6 படை வீடு தமிழ்நாட்டுல இருக்கோ அந்த மாதிரி இது வந்து விநாயகருக்கு அறுபடை வீடு. அதுல இது 2வது வீடு. ஆழத்து விநாயகர் நம்ம கீழே இறங்கி தான் போய் கும்பிடணும்.
மிக்க சிறப்பு வாய்ந்தவர், நமக்கு ஆசையும் அருளையும் வாரி வழங்குவாரு. நீங்களும் கும்பிடுங்க, வாங்க போலாம். நல்லா கும்பிட்டுக்கோங்க. நீங்க நேர்ல வரணும்னு இல்லை, எங்க இருந்தா வீடியோ பார்த்து கும்பிட்டாலும் ஆசையும் அருளையும் வாரி வழங்கக்கூடியவர் ஆழத்து விநாயகர். நான் சொன்னது தமிழ்நாட்டுல அறுபடை வீடு மாதிரி அறுபடைக்கு விநாயகருக்கு இருக்கு. இது 2வது ஸ்தலம். கும்பிட்டுக்கோங்க, நல்ல ஆசையும் அருளையும் கொடுப்பாரு. வாங்க மற்ற சாமி எல்லாம் பார்க்கலாம். மிகவும் பழமையானது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில். கோவிலை கட்டினது கண்டராதித்த சோழன். அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஆங்கிலேயர் நம்ம கோயிலுக்கு தளம் போட்டு கொடுத்திருக்கிறாரு. அதாவது பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணப்ப கடலூர் மாவட்டத்துல ஆட்சியரா இருந்த ஹைட், அவர் பேரு ஹைட், அவர் இந்த கோவிலுக்கு தளம் போட்டு கொடுத்திருக்கிறாரு. பாத்துக்கோங்க, ஒரு ஆங்கிலேயரே இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்காரு. அவ்வளவு புகழ் பெற்றவர் நம் எம்பெருமானு, அதை புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, விபசித்த முனிவர் வன்னி மரத்தை இந்த கோயில் கட்டினப்ப வச்சு கொடுத்தாராம் இலைய. அது பொற்காசுகளா மாறிச்சுங்களாம். அந்த அளவுக்கு இவரோட மகிமை. அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் 3 பேருமே கம்பராமாயணம், புராணங்கள், சிவபுராணம்லாம் இந்த கோயில்ல பாடி இருக்காங்க. பாடல் புகழ் பெற்ற ஸ்தலம் இது. அதனால நீங்க எல்லாருமே எங்க வெளியூர்ல இருக்கிறவங்க கூட வேண்டிக்கோங்க. வாங்க நம்ம இன்னும் அப்படியே சுற்று வட்டாரத்தை பார்க்கலாம். பாருங்க, இப்ப வயசானவங்க பெரியவங்க தான் கும்பிடணும் இல்லை, யங்ஸ்டர்லாம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கும்பிடுறாங்க. அதனால ஸ்கூல் படிக்கிற, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க நீங்களும் பக்தியா இறைவனை நாடுங்க. ஆமாப்பா, கும்பிடுறாங்க பாருங்க, நல்ல பிள்ளைங்க. அதனால சாமி கும்பிடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. பாருங்க, எல்லாரும் கும்பிடுறாங்க பாருங்க. நிஜமாதான் இருக்காங்க. சிவாய நமகெல்லாம் சொல்றாங்க பாருங்க. அதனால எல்லாரும் கும்பிடுங்க. எல்லா படிக்கிற, ஆமா, சொல்றதை கேட்டுக்கோங்க. முருகருக்கு தனி சன்னதி இருக்கு. இது நல்லா வேண்டிக்கோங்க. முருகர் உங்களுக்கு ஆசையும் அருளையும் வாரி வழங்குவாரு. மிக சிறப்பானவரு, கும்பிட்டுக்கோங்க. கைலாய நாதர் இருக்காரு, வேண்டிக்கோங்க. நல்ல அமைப்போட வச்சிருக்காங்க, பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். எப்ப வந்தாலும் நான் இங்க கும்பிடுவேன். இதை கும்பிட்ட உடனே நம்ம கைலாயமே போன மாதிரி ஒரு திருப்தி வருங்க. அவ்வளவு ஒரு நமக்கு மனசு குளிர்ச்சியா இருக்கும். வாங்க போகலாம். நவகிரக சன்னதிக்கு வந்திருக்கோம். கேது, சனி, செவ்வாய், அங்காண்ட செவ்வாய், புதன் அப்படியே சுத்தி இருக்கு. நம்ம கும்பிடலாம், கும்பிட்டுக்கோங்க. அப்பு தேவா பாருங்க, இவருதான் விபசித்த முனிவர். கோவில் கட்டினப்ப நம்ம தலை விரிச்ச வன்னி மரம், இந்த வன்னி மரத்துல இருந்து இலைகளை பறிச்சு கொடுத்தாராம். ஒவ்வொருத்தருக்கும் வேலை செஞ்ச ஆட்களுக்கு சம்பளமா கொடுத்தப்போ அது எல்லாமே பொற்காசுகளா மாறிச்சு. அதே வன்னி மரம் தான். இவர் தான் விபசித்த முனிவர். பாத்துக்கோங்க. அதான் 5 கோபுரங்கள், 5 பிரகாரங்கள், அதுக்கப்புறம் 5 தலங்கள். இது பாருங்க, பஞ்சலிங்கம். இங்க பஞ்சலிங்கம் இருக்கு. நீங்க பாருங்க, கும்பிடுங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அது மட்டும் இல்ல, ஆசையும் அருளையும் வாரி வழங்குவாரு. வாங்க கும்பிடலாம். பஞ்சலிங்கேஸ்வரர், கும்பிடுங்க. உங்களுக்கு ஆசையும் அருளையும் வாரி வழங்குவார். வாங்க, இதான் அண்ணாமலையார் சன்னதி. நம்ம கும்பிடலாம். திருவண்ணாமலையில எப்படி அண்ணாமலையார் அருள் பாலிக்கிறாரோ அதே மாதிரி இங்கேயும் அருளையும் ஆசையும் வாரி வழங்குவாரு. அண்ணாமலையாரை நம்ம கும்பிட்டுக்கலாம். உள்ள தெரியுதான்னு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவிலையும் தேர் மற்றது எல்லாத்தையும் காமிச்சாச்சு, பார்த்துட்டீங்க. கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை, see you next video, bye bye.